ஆல் ஏரியா டார்கெட் சால்ட் பண்ணுவா ராக்கெட். 5ஆம் நம்பர் தெருவில் இருந்து 4ஆம் நம்பர் தெருவுக்கு வந்து 3ஆம் நம்பர் வீட்டு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சு தோசை சுட்டு சாப்பிட்டா இந்த மாதிரி டயலாக்ல வந்து சூர்யா சார் பேசி கேட்டிருப்பீங்க, விக்ரம் சார் பேசி கேட்டிருப்பீங்க. ஆனா ஒரு சாஃப்டான ஹீரோ வந்து இந்த மாதிரி டயலாக்லாம் பேச போறாங்க. யாரோட டைரக்ஷன்ல பாத்துருவோம். நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்கும் வணக்கம். ஜெயம் ரவி வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படின்றத விட்டு கொஞ்சம் வெளியே வந்து கதைக்கு முக்கியத்துவம் இருக்கிற படங்களில் வந்து பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வகையில் கடந்த ரெண்டு படமே வந்து பயங்கரமான ஹிட் கொடுத்த ஒரு படமாக தான் ஜெயம் ரவி கரியரில் வந்து அமைஞ்சிருச்சு. டிக் டிக் டிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடங்கமருவாக இருக்கட்டும், ரெண்டு படமே வந்து பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்துச்சு. அதுவும் இந்த அடங்கமரு வந்து ரிலீஸ் ஆகும்போது கூட ஒரு 6 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து பயங்கரமாக கில்லி மாதிரி நின்று ஜெயிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லும். அதை தொடர்ந்து ஜெயம் ரவி வந்து இப்போ இந்த படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெபியூட் டேரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குற வகையில் ஒரு படத்தை வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைரக்டர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திலீப் ரங்கநாதன். இவர் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் முறையா ஜெயம் ரவி கூட சேர்ந்து அப்படி பேர் பண்றதுக்காக எந்த ஹீரோயின் வராங்க, காஜல் அகர்வால் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படமும் கூடி சேர்ந்து வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஜெயம் ரவியோட அடுத்த படத்தை பார்த்துட்டு ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அதாவது அது வந்து தனி ஒருவன் 2 தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அது வந்து அது இல்லை, இன்னொரு மாசான ஒரு டைரக்டர் கூட சேர்ந்து பண்ண போறாங்க. அந்த டைரக்டர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி 2க்கு அப்புறம் இவர் வந்து அடுத்ததா எந்த ஹீரோ கூட சேருவார் சொல்லிட்டு எதிர்பார்த்தே இருக்கும்போது சூர்யா சார் கூட சேர்ந்து யானைன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ண போறாரு சொல்லிட்டு எதிர்பார்த்தே இருப்போம். அந்த டைரக்டர் வந்து ஹரி சார் தான் பண்ணிட்டு அந்த மாதிரி எதிர்பார்த்தே இருக்கும்போது ஆனா அந்த யானை படம் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. ஆனா அதுக்கு முன்னால இப்போ ஜெயம் ரவி கூட சேர்ந்து ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அது போக இந்த படத்தை பத்தின ஒரு அப்டேட் இப்போ கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால வந்து ஒரு மெசேஜ் வந்து பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டே இருந்துச்சு. அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோட அடுத்த படத்தை வந்து ஹரி சார் வந்து டைரக்ட் பண்றாரு, இல்லனா செல்வராகவன் வந்து டைரக்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பயங்கரமா வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதை வச்சு எங்களோட க்ளோஸ் சோர்ஸ் மூலமா நாங்க விசாரிக்கும் போது தெரிஞ்சது செல்வராகவன் வந்து இப்போ என்ஜிகேல பயங்கர பிஸியா இருக்காரு. அடுத்ததா அவர் எந்த படம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வந்து அவருக்கே தெரியல. இனிமே கொஞ்சம் டிசிஷன் பண்ணல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா ஹரி சார் கூட சேர்ந்து கண்டிப்பா பண்றாங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஜெயம் ரவி அதுக்கப்புறம் ஹரி அவங்க காம்போ வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாகவே ஹரி சார் வந்து டயலாக் எழுதுனாங்க அப்படின்னா விக்ரம் அதுக்கப்புறம் சூர்யா அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா பேசிடுவாங்க. அதாவது அந்த மாதிரி பேசிடுவாங்கல்ல. ஆனா ஜெயம் ரவி வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஹீரோ அந்த மாதிரி ஒரு இமேஜ்ல இருக்கும்போது அவருக்கு அது எந்த அளவுக்கு செட் ஆகும் சொல்லிட்டு படம் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க இந்த காம்போக்கு வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா பண்ணும் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை அமுக்காதவங்க அமுக்கி விட்டுருங்க. அடுத்ததா தளபதி 63 இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சின்னதாக ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.